மக்களே வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நான் சாமி ரங்கா அப்படின்ற தெலுங்கு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல நாகார்ஜுனா தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. 2019 ரிலீஸ் ஆன பொறிஞ்சி மரியம் ஜோஸ் அப்படின்ற மலையாள மூவியோட அபிஷியல் தெலுங்கு ரீமேக் தான் இந்த படம். பொறிஞ்சி மரியம் ஜோஸ் படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ராவான ரிவெஞ்ச் மூவி, அதுவும் பெருநாள் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை ஒட்டி நடக்கிற மாதிரியான கதையை அமைச்சிருப்பாங்க. இந்த படமும் ஒரு ரிவெஞ்ச் மூவி தான், பட் இதுல சங்கராந்தியை ஒட்டி நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த படத்தோட ஹை லெவல் கதையை பொறுத்த வரைக்கும் நாகார்ஜுனாவும் அலரி நரேஷும் சின்ன வயசுல இருந்தே ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதுணையா ஒரு பாண்டிங்கோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் அப்படின்னா அது நாசர் தான். நாசர் அந்த ஊரோட ஒரு பெரிய மனுஷனா இருக்காரு. நாசர் இவங்க ரெண்டு பேருக்கு சப்போர்ட் பண்றது அவங்க வீட்டில் இருக்கிற பசங்களுக்கே பிடிக்கிறது இல்ல. நாசரோட மூணாவது பையன் தான் ஷபீர். ஷபீருக்கும் அலரி நரேஷ்க்கும் ஒரு சின்ன பிரச்சனைக்கு அப்புறமாட்டு ஒரு விதமான கைகலப்பு உண்டாகுது. அந்த பிரச்சனைக்கு அப்புறமாட்டு என்ன மாதிரியான சம்பவங்கள் வெடிக்குது அண்ட் யாருக்கு என்ன ஆகுது அப்படின்றதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா, இந்த படத்தை சங்கராந்திக்கு இவங்க பிளான் பண்ணி ரிலீஸ் பண்ணது உண்மையிலே ஒரு நல்ல மூவ் அப்படின்னே சொல்லுவேன். ஏன்னா சங்கராந்திக்கு நிறைய பேர் அவங்க ஊர்ல படம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு வச்சிருப்பாங்க. அந்த வைபை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த படத்துக்கு அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சிருக்காங்க. உண்மையிலே அது ஒரு நல்ல ஐடியா. அதே மாதிரி இந்த படத்தோட அந்த நேட்டிவிட்டி ஃபேக்டர் அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப நீட்டா அமைக்கப்பட்டிருக்கும். அந்த ஊரை காட்டினதா இருக்கட்டும், அந்த ஊரோட வாழ்வியலா இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப நீட்டா காட்டியிருப்பாங்க. அதுலயும் குறிப்பா அந்த 90s நாஸ்டாலஜிக் ஃபீலை இவங்க கொண்டு வர ட்ரை பண்ணது அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப நீட்டா இருந்துச்சு. குச்சி ஐஸ்ல தொடங்கி தெலுங்கு பாடல்கள் பிளே பண்றது வரைக்கும் நிறைய விஷயங்கள் ரொம்ப நேச்சுரலா அமைச்சிருந்தாங்க. அதே மாதிரி இந்த படத்தோட பிரேக்கிங் பாயிண்டான அந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாட்டி இந்த படம் கொஞ்சம் ஃபாஸ்டாவே நகருது அப்படின்னே சொல்லலாம். ஷபீரோட வில்லனிசம் அப்படின்றதுமே இந்த படத்துல ஒரு ஸ்டாண்ட் அவுட்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். ஒரு விதமான அன்பிரடிக்டபிள் வில்லனா இவர் இருந்தாரு. இது மாதிரி சின்ன சின்னதா நிறைய விஷயங்கள் இந்த படத்துல ஒர்க் அவுட் ஆயிருந்தாலும் நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்க தான் செய்யுது. இந்த படத்தை நீங்க ஃபர்ஸ்ட் மலையாளத்துல பார்த்துட்டு தெலுங்குல பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த படத்தோட அந்த ஃபீல் அப்படின்றது அப்படியே உங்களுக்கு ஸ்பாயில் ஆயிருக்கும் அப்படின்னே சொல்லுவேன். இதுல ரொம்பவே கமர்ஷியலா எடுத்திருப்பாங்க. சரி, கமர்ஷியலா எடுத்திருந்தாலும் அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குல்ல, இதுல ரொம்ப ஓவரா அந்த கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஒரு ஹீரோ இன்ட்ரடக்ஷன் ஃபைட்டு, அதுக்கப்புறம் ஹீரோவோட ஒரு என்ட்ரி சாங் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சு ஹீரோவோட லவ் போர்ஷன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்கவே இப்படிதான் கொண்டு போயிருப்பாங்க. அந்த லவ் போர்ஷனாவது ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்திருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரொட்டீனான ஒரு வேலை தான் எடுத்திருக்காங்க. அதுலயும் எந்த விதமான சுவாரஸ்யமுமே இல்லை. சரி, அடுத்ததா பாத்தீங்கன்னா அந்த முக்கியமான எமோஷன் மூமெண்ட்ஸ் இருக்கும்ல, அதை ப்ராப்பரா கன்வே பண்ணிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா அதுவும் ப்ராப்பரா கன்வே பண்ணப்படல. நீங்க ஆல்ரெடி மலையாளத்துல பார்த்துருந்தீங்கன்னா இதோட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் அந்த எமோஷன் அப்படியே இவங்க கொண்டு வரணும்ல, அதை பண்ண தவறிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். எல்லாத்துக்கும் மேல இந்த படத்தோட கிளைமேக்ஸ் அப்படின்றது உண்மையிலே கடுப்பான ஒரு கிளைமேக்ஸா தான் இருந்துச்சு. ஆக்சுவலா இந்த படத்துல நெகட்டிவ் எண்ட் வைக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவே ஃபோர்ஸ்ஃபுல்லா ஒரு பாசிட்டிவ் எண்ட் வச்சிருப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு முடிவா இருந்துச்சு. ஆல்சோ கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வரக்கூடிய ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நாகார்ஜுனாக்கு ஏகப்பட்ட வெட்டுகள் விழும். அவ்வளவு வெட்டுகளை வாங்கி ஒருத்தன் உயிரோட இருக்கான் அப்படின்றதெல்லாம் சுத்தமா நம்புற மாதிரியே இல்லை. அந்த மாதிரி தான் ஸ்டன் கொரியோகிராஃபியும் இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கதைக்களம் தான், பட் இம்ப்ளிமெண்ட் பண்ணது அப்படின்றது கொஞ்சம் யதார்த்த தன்மையோட பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.5 out of 5. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜ் படம் தான். அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில அடல்ட் கண்டென்ட்டும் வைலன்ஸும் இதுல இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. டியூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 24 நிமிஷத்துல முடிஞ்சிருது. ஒரு மீடியம் சைஸ் டியூரேஷன் தான். ஸோ டைம் இருந்தால் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.